இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே டி ஏந்தல் கிராமத்தில் மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொரக்கை கிராமத்தை சேர்ந்த சடையப்பன் மனைவி சின்ன பொண்ணு. இவருக்கு 2 மகன் 1 மகள் உள்ளனர். 3 பேருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சின்ன பொண்ணு தனது இளைய மகன் பாலகிருஷ்ணன் வீட்டில் தங்கி வசித்து வருகிறார். பாலகிருஷ்ணனுக்கு சொந்தமான வயல் ஏந்தல் கிராமத்தில் உள்ளது. அதில் பாலகிருஷ்ணன் கரும்பு விவசாயம் செய்துள்ளார். இதனால் அவரது தாய் வயலுக்கு சென்று வருவது வழக்கம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பாலகிருஷ்ணன் வயலில் உள்ள கரும்பை ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர். பாலகிருஷ்ணன் இதுகுறித்து ராமநத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் அவரது தாய் சின்ன பொண்ணு இரவு நேரத்தில் வயலில் உள்ள வீட்டில் தங்கியுள்ளார். அங்கு அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அவரது மகன் பாலகிருஷ்ணனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் பாலகிருஷ்ணன் வயலில் உள்ள வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளார். பின்னர் இதுகுறித்து ராமநத்தம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் ராமநத்தம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி சின்ன பொண்ணை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 8 சவரன் நகையை பறித்துக் கொண்டு அவர் மீது மிளகாய் பொடி தூவி விட்டு சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. பின்னர் கடலூரில் இருந்து மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். மோப்பநாய் இறந்து போன சின்ன பொண்ணு இறந்து கிடந்த இடத்திலிருந்து அவரது மகன் வசிக்கும் கொரக்கை கிராமத்தில் உள்ள வீடு வரை சென்று நின்றுவிட்டது. மூதாட்டியை நகைக்காக அடித்து கொன்றார்களா, இல்லை முன்விரோதத்தால் மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டார்களா என்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புவனகிரி அருகே அழிச்சிக்குடி ஊராட்சியில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி கலை நிகழ்ச்சியுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அழிச்சிக்குடி ஊராட்சியில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி கலை நிகழ்ச்சிகளுடன் விழிப்புணர்வு பேரணி வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. வண்டுராயன்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் வாக்காளர்களுக்கு அழைப்பிதழ் என்ற தலைப்பில் 100% வாக்களிப்போம் என்று உறுதிமொழியுடன் பெண்கள் கும்மி அடித்து நடனம் ஆடி மேலதாளங்களுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பின்னர் ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக பேரணி சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர், மகளிர் சுய உதவிக் குழுவினர், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் நடைபெற்ற யாதவ சபா ஆலோசனை கூட்டத்தில் பானை, தீப்பெட்டி என கூட்டணி கட்சிகளின் சின்னத்தை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேசியுள்ளது பொதுமக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. கடலூரில் யாதவா மகாசபா சார்பில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டார். நிகழ்வில் பேசிய அவர், கடலூர், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், திமுக என்ற ஒரு கட்சிதான் அனைத்து தரப்பு சமுதாயத்தையும் ஆதரிக்கின்ற வகையில் பதவிகளை வழங்கியும் அங்கீகாரம் செய்தும் வருகிறது என்றும், திமுக இல்லை என்றால் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் என எந்த ஒரு சமுதாய மக்களும் சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்பியாகவும் ஆகுவது என்பது முடியாத நிலையாக இருந்திருக்கும் என்றும், ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்கிற மோடியின் வார்த்தை சிந்தித்து பார்க்கையில் நிலைக்குமா, பொருந்துமா என்ற நிலைப்பாட்டில் இருப்பதை உணர முடியும் என்றார். மோடி தான் அதிபராக செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையுடன் செயல்படுவதை எடுத்து காட்டுகிறது என்றும், அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டுமே என்றும், கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இல்லத்தரசிகளை கௌரவிக்கும் வகையில் உரிமை தொகை 1000 ரூபாயும் 1,16,00,000 பேருக்கு சென்றடைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் சிலருக்கும் இது பூர்த்தியாக உள்ளது. இதுபோன்று பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பெண்களுக்கு பேருந்துகளில் விடியல் பயணம் என மக்களின் உணர்வை அறிந்து ஆட்சி செய்பவர்தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெறும் இந்த தருணத்தில் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும். 40 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து குரல் கொடுத்து மத்தியில் கூட்டாட்சிக்கு வழிவகை செய்ய வேண்டும். இதன் மூலம் தமிழகம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேலும் மேலும் பெறும் என்றார்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் என நடத்துவதற்கு வழி கண்டும் அதிபராக மாற நினைக்கும் மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். இந்தியா கூட்டணியை வெல்ல தமிழகத்தில் நல்லாட்சி தொடர அனைவரும் ஆதரளிக்க வேண்டும் என்றார். முன்னதாக கூட்டத்தில் பேசிய ராஜகண்ணப்பன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் புதிதாக ஒரு சின்னத்தை கண்டுபிடித்து பானை என அதில் போட்டியிடுவதாகவும், துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், கூட்டணி கட்சிகளின் சின்னத்தை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலாய்த்து பேசியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி கடலூரில் வேளாண் துறை அமைச்சர் R.K. பன்னீர்செல்வம் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் ஆதரித்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் CN பாளையம் ஊராட்சியில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை போன்ற திட்டங்களை செய்துவிட்டு வாக்காளர்களை சந்தித்து தற்போது வாக்கு சேகரிக்கிறோம். இதேபோன்ற திட்டம் மேலும் தொடர வேண்டும் என்றால் அனைவரும் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்பாக வாக்கு கேட்கிற தைரியமும் கத்தும் எங்களுக்கு இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது எங்களுக்கு. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.